செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூரில் காரில் இழுத்து செல்லப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்ட அந்த சம்பவத்தில் கொலை முயற்சியில் காவலர் தப்பியிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கீழே விழுந்த நபர் மயிலாப்பூரை சேர்ந்த தனிப்படை காவலர் ஆனந்தகுமார் எனவும் தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருப்பாச்சூர் பகுதியில், அதாவது சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இன்று மாலை சுமார் 5:30 மணி அளவில் வெள்ளை நிற காரில் ஒருவர் தொங்கிக் கொண்டு செல்வதும், அவர் சுமார் 1 கிலோமீட்டர், அதாவது வேகமாக சென்ற காரில் தப்ப முடியாமல் ஒருத்தர் தொங்கிக் கொண்டு செல்லும் காட்சி. பின்னர் அவர் அந்த காரில் இருந்து கைவிடப்பட்டு கீழே விழுந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காட்சியானது தற்பொழுது திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த காரில் பயணம் செய்தது, அதாவது இந்த காரில் சென்றது யார்? கொள்ளை கும்பலா இல்ல கடத்தல் கும்பலா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்பொழுது அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. அதாவது சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த தனிப்படை காவலர் ஆனந்தகுமார் என்பவர் ஐஸ் ஹவுஸ் மற்றும் ஜாம் பஜார் பகுதியில் கிரைம் நம்பர் கொண்ட அழகுராஜா, அதாவது தோட்டம் சேகர் அவரின் மகன் அழகுராஜாவை கைது செய்வதற்காக வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது மயிலை அழகுராஜா, அதாவது தோட்டம் சேகருடைய மகன் அழகுராஜா என்பது தெரிய வந்திருக்குது. மயிலை சிவகுமார் கொலையில் தொடர்புடைய தோட்டம் சேகரின் மகன் அழகுராஜாவை தேடி வந்த போலீசார் திருவள்ளூர் பகுதியில் மறைந்திருப்பதாக அறிந்து அதாவது அவரை தேடி வந்துள்ளனர். மேலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் TN06 AD 0391 என்ற ஷிப்ட் கார் திருப்பாச்சூர் அருகில் நின்று கொண்டிருப்பதாகவும், அந்த காரில் தோட்டம் சேகருடைய மகன் அழகுராஜா இருப்பதாகவும் தகவல் அறிந்த தனிப்படை காவலர் அவரை பிடிப்பதற்காக சென்றிருக்கிறார். அப்பொழுது காரின் கதவை திறந்த அந்த அழகுராஜா உள்ளே இருப்பதை அறிந்த ஆனந்தகுமார், அந்த தனிப்படை காவலர், அவரை பிடிக்க அந்த காரில் இருந்து சாவியை எடுக்க முயன்ற போது அந்த காரை வேகமாக அழகுராஜா இயக்கியதாகவும் கூறப்படும் நிலையில் அவர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்று அந்த காவலருடன் தொங்கிச் சென்ற காட்சியும் இதில் வெளியாகி இருந்தது. அந்த காட்சியில் வெளியாகி இருந்தது அது காவலர் என தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த அழகுராஜா அவரிடம் இருந்து தப்பிப்பதற்காக அவரை கொலை செய்யும் முயற்சியில், அதாவது அவர் காவலர் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே கொலை செய்யும் முயற்சியில் வேகமாக சென்றதும் இப்போது தெரிய வந்துள்ளது. இந்த தனிப்படை காவலரிடமிருந்து, அதாவது தனிப்படை போலீசாரிடமிருந்து அந்த தோட்டம் சேகரோட மகன் அழகுராஜா தற்போது தப்பித்திருக்கிறார் என்பதும் நம்மளுக்கு தகவலானது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.